11,000 ருபீஸ் நான் வந்து 13 இயர்ஸ் ஆகும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் எப்படி நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சேன்னு சொல்லட்டுமா? ஸோ உங்களுக்கு மேபி இது சின்ன விஷயம் இருக்கும், பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு 2 ஹவுஸில் தான் இப்போவும் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணுற வித் 1000 ருபீஸ் கிடச்ச போலும் அது ரொம்ப பெரிய விஷயந்தான் எனக்கு. எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஆயிருக்கும் இதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும், இங்கே வெஹிக்கிள் போன சத்தம்லாம் கேட்கும். ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம். இது என்னோடய நியூ சேனல், ஸோ அதனால தான். ஸோ வந்து ஓகே, நமக்கு வீடியோவுக்கு கிடக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து யூடியூப் சேனல் தான். நான் வந்து என்னோடய 15th ஏஜ் 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சு. நல்லா போயிடுச்சு. ஒரு நான் வந்து எப்படி வீடியோஸ்ன்னு சொன்னால் ஸோ எடிட் பண்ணி நம்ம ஒரு ஃபன் பேஜை வச்சுருந்தேன். ஒரு ஆக்டரோட என்னோடய ஃபோட்டோலாம் வச்சுட்டு அதர்வைஸ் ஒரு வீடியோஸும் பண்ணியிருந்துச்சு. என்னென்னா இந்த ஆக்டரோட ஃபேனாக இருக்கிற எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, ஸோ அது இருப்பாங்க, அந்த ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இது நம்ம வீடியோவும் போடுவாங்க, அந்த மாதிரி தான். அண்ட் அது வந்து நல்லா போயிடுச்சு. அண்ட் அதில் பட் என்னென்னா ஒரு டைம் ஆகும்போது எனக்கு ஒரு 2023 ஒரு டைம் ஆகி போச்சு. அந்த சேனல் வந்து ஆக்சுவலி மிஸ் ஆகி போச்சு. என்னோடய யூடியூப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிப்போச்சு. ஏதோ எனக்கே தெரியல எப்படி ஆச்சுன்னு. ஸோ அந்த இமெயில் ஐடியும் வந்து நான் ட்ரை பண்ணி வைக்கலாம். அண்ட் என்னோடய அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எகெயின் யூடியூப் வர்றதுக்கு இந்த 1 இயர் எனக்கு அது திரும்பி கிடைக்கவே இல்லை. ஏதோ நான் வந்து எகெயின் இன்ஸ்டால் பண்ணி நிறைய ட்ரை பண்ணியிருந்துச்சு, பட் எதுவும் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலி எனக்கு நார்மலாக யூடியூபே இல்லை ஆ டைமில் இல்லை. ஸோ வாஸ் லைக் அப்போ எனக்கு எதுவும் பண்ண முடியல. அண்ட் அதுதான் ஆக்சுவலி என்ன ஹேப்பன் ஆகிடுச்சுன்னு எனக்கே தெரியல. அது எனக்கு ஆக்சஸே ஆகலை யூடியூப். ஸோ அப்படி போச்சு. 2024 எகெயின் எனக்கு யூடியூப் திரும்பி கிடச்சிருச்சு. அண்ட் எகெயின் ஐ ஸ்டார்டட் another சேனல் ஆக்சுவலி. அஃப்கோர்ஸ் ஸ்விட்ச் அக்கௌண்ட் நம்ம வந்து எகெயின் யூடியூப் கிடைக்கும்போது நமக்கு அதில் ஸ்விட்ச் பண்ணலாம். பட் அப்போ வந்து அதோட வியூ எல்லாம் கம்மியாகிடுச்சு. அது இனிமேல் ஒர்க் ஆக மாட்டேன்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ எகெயின் 1 இயர்க்கு அப்புறம் அதில் வீடியோ போட்டுனா அவ்வளோ ரீச் வர மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ட்ராப் ஆக்கிட்டேன். அண்ட் எகெயின் நான் வந்து 2024 அந்த சேனல் எடுத்துச்சு. ஸோ அந்த சேனல் வந்து இந்த மாதிரியே தான் போயிடுச்சு. அதுவும் எகெயின் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் அது வந்து 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து 2025 வரை போட்டுடுச்சு. பட் என்ன ஆச்சுன்னா என்னோட அந்த டைமில் தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனேன். ஸோ ஐ தாட் பிக் பாஸ் வந்து கரண்ட் டைமில் ரொம்ப இதாக இருக்கும்ல, எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஐ தாட் அதுக்கு ஸ்விட்ச் பண்ணலான்னு நினச்சி நான் வந்து ஃபேன் பேஜ் அக்கௌண்ட் இல்லை. ஸோ மற்ற ஆகும்போது கொஞ்சம் கூட லாங்காக இருக்குவாங்க, கூட வியூ கிடைப்பாங்கல்ல. ஸோ அதனால் நான் வந்து அவரோட கட்டெல்லாம் பண்ணி இந்த மாதிரி எடிட் வீடியோஸ் பண்ணியிருந்துச்சு அண்ட் அப்லோட் பண்ணியிருந்துச்சு. ஸோ டைமில் வந்து காப்பிரைட் அடிச்சிருச்சு. என்னோட பிக் பாஸ் இல்லை. ஸோ அதனால் ஹாட்ஸ்டார் வந்து ஸோ அதனால் இதில் வந்து காப்பிரைட் அடிச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோ காப்பிரைட் அடிக்கும்போது ஆக்சுவலி அந்த வீடியோக்கு 15 lakh வியூ இருக்காங்க. ஸோ அண்ட் எகெயின் அனதர் வீடியோ போட்டப்போ அதுவும் காப்பிரைட் அடிச்சிருச்சு. ஸோ பார்த்தோன்னா பிக் பாஸ் வீடியோ எல்லாமே காப்பிரைட் ஆஃப்டர் நான் பார்க்கும்போது. அப்போ என்ன பண்ணும்? ஸோ ஆக்சுவலி அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் லைக் அந்த வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணினா என்னோடய வியூ ஃபுல்லாக போயிடுவாங்க. நான் இதுவரை பண்ண எல்லா வீடியோஸோட வியூ அப்படி ஆக்சுவலி வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் இல்லை லாங் வீடியோவுக்கு. ஸோ எனக்கு வந்து அதில் லைக் ஒரு ஹாஃபாக இருந்துச்சு. 4000 வாட்ச் ஹவர் லாங் வீடியோ பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். ஸோ அது எனக்கு ஃபுல் ஆகலை, பட் ஒரு ஹாஃப் ஆகிடுச்சு. ஸோ அது அங்கே இருந்துச்சு. அண்ட் ஷார்ட்ஸ் வியூ வந்து அந்த 10 lakh முடிஞ்சிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 100 lakh தான். ஸோ அதில் வந்து 50 lakhs ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அப்போ தான் இந்த எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணாது. அது எல்லாமே டிலீட் பண்ணால் இந்த வியூ ஃபுல்லாக போய் இது எகெயின் பேக் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நான் அது டிலீட் பண்ணல. ஸோ என்னாச்சுன்னா ஒரு 1 to 2 daysக்குள்ளே ஃபுல் அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப இது 1 year ஆஃப் மை ஹார்ட் ஒர்க் ஆக்சுவலி திஸ் ஆல் கான் இன் சடன் பிகாஸ் ஆஃப் தட் பிக் பாஸ் வீடியோஸ் ஒன்லி. ஸோ ஹாட்ஸ்டார் தஸ் எகெயின் வந்து நமக்கு வந்து எகெயின் நமக்கு அந்த திரும்பி எடுக்கிறதுக்கு மெசேஜ் பண்ணல அந்த ஃபார்ம் வரும்ல. ஸோ அதுக்கு எகெயின் ஒரு பிரச்சனை என்னென்னா நான் வந்து இந்த சேனலோட லிங்கு எங்கேயும் சேவ் பண்ணல.
ஸோ நம்ம சேனல் தானே இங்கே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நினச்சி நான் வந்து அது எங்கேயும் சென்ட் பண்ணல. ஸோ இதான் ஒரு ஃபஸ்ட்டு அல்ல, இது வந்து செகண்ட் டைம் தான் நான் யூடியூப் போடுறேன். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த லிங்க் வந்து நான் எங்கேயும் சேவ் பண்ணல. ஸோ அது ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. எனக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம அந்த லிங்க் இல்லாமல் நமக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால சேனல் கிடைக்கல. ஸோ ஏன் சேனல் போயிடுச்சு 2025 சம்திங் ஸ்டார்டிங்லேயே போயிடுச்சு. 2025 இல்லை ஆக்சுவலி, அதுக்கு முன்னாடி போயிடுச்சு. December 2024 போயிடுச்சு. திங்க் எண்ட்லேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ அதனால நெக்ஸ்ட் எகெயின் திங்க் என்னன்னா யூடியூப் போயிடுச்சு. எகெயின் ஸோ சேட் ஸ்டோரி ஆக்சுவலி. ஸோ அதுவும் போயிடுச்சு. அண்ட் நான் வந்து திரும்பி எடுக்க என்னென்னா அந்த சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டில் தான் நம்ம இமெயில் ஐடி இருக்குல்ல. ஸோ அதனால நமக்கு வந்து யூடியூபே பார்க்க முடியாது. அவ்வளோ ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஸோ எகெயின் நான் வந்து இன்னும் சேனல் போயிடுச்சு இல்லை, இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ எதுக்கு யூடியூப் அந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு earning money. ஸோ earning money இது வந்து எதுவும் ஏர்ன் பண்ணல. பட் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு 6K அவ்வளோதான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. பிகாஸ் நான் அந்த மாதிரி எல்லாம் வீடியோ நிறைய போடல. அது 1 year தான் இருந்துச்சு. நான் சொல்ல அந்த சேனலும் அப்படி போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ண முடியல. ஸோ மந்த்லி சம்டைம்ஸ் 5K தான் கிடைக்கும், சம்டைம்ஸ் 6K அந்த மாதிரி தான் போயிடுச்சு. அண்ட் செகண்ட் வந்து நான் சொல்ல போகிறேன் ஏங்க எப்படின்னா, எனக்கு நான் சொன்னேன்ல எடிட்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தது கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், எனக்கு எப்போ பிடிக்கும். ஸோ அதனால் எடிட் பண்ணி கொடுத்துருந்துச்சு வீடியோஸ். அப்பப்போ நமக்கு ஒரு சம் அமௌண்ட் தான், ஒரு 300 ஒரு 400 இருப்பாங்க, மேபி ஒரு 500 இருப்பாங்க அந்த மாதிரி. அது யாராவது கொடுத்தா மட்டும்தானே. ஸோ அப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி நான் ஒரு 3000 ஒரு சம்திங் அந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் திங் என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலி கேரளா. ஸோ இங்கே வந்து ஐ திங்க் நான் பேசும்போது எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்கூல் படிக்கும்போது இது வந்து ரொம்ப சின்னதில் இது 15 எல்லாம் இல்லை. ஸோ அந்த டைமில் நான் வந்து ஏர்ன் பண்ணேன் எப்படின்னா, ஐ திங்க் ஒரு 13 or 12 சம்திங். அந்த டைமில் வந்து இங்கே இந்த பேப்பர் இருக்குல்ல, ஸோ பேப்பர் கம்மல் அந்த மாதிரி ஒரு சாணம் அங்கே இருக்க எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு கம்மல் நம்ம இப்போ ஜிம்கி இருக்காங்கன்னா இது பேப்பர் வச்சு நம்ம செஞ்சு எடுக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நான் வந்து இந்த இமேஜ் கொடுக்குற இதில் ஸோ அந்த மாதிரி ஜிமிக்கி மேக் பண்ணுவாங்க இந்த பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை செட்டாக நானும் என் அக்காவும் வந்து அதை செட்டெல்லாம் வாங்கிட்டு அது பண்ணுவாங்க. அந்த கம்மு அண்டு இதுக்கான ஒரு பேப்பர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கலரில் கிடைக்கும். அண்டு உங்களுக்கு வேணும்னா அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், இல்லை பேர்ல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் அது இப்படி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இப்போ கூட ஐ திங்க் இப்போ இங்கே கிடைக்கும் எனக்கு தெரியாது. பட் இப்போ அந்த ட்ரெண்ட் இல்லை. ஸோ அந்த நாங்கள் வந்து குழந்தை இருக்கும்போது ஒரு இன்னும் ஒரு 6th படிக்கும்போது 5th படிக்கும்போது தான் அது வந்து ரொம்ப ட்ரெண்டு. ஸோ அதனால் அது செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்கூலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் என் அக்காவும் ஈச் டே டிஃப்ரெண்ட் கலரான இந்த ஜும்கா போட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ அவர் எல்லாருமே கேட்பாங்க இது எங்கேருந்து. ஸோ நாங்களே செஞ்சுட்டேன் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி செல் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஸ்டட்டாக போடலாம். நமக்கு அது வந்து அந்த ஜும்காவோட அந்த டவுன் போர்ஷன் இல்லைன்னா அது வந்து ஸ்டட்டாக போடலாம்ல. ஸோ ஸ்டட்டாக போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி செல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3 திங்ஸ் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணியிருந்துச்சு. ஸோ 3000 இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். 3000 or 6000 ஃபார் யூடியூப். அண்டு மற்ற வந்து ஆக்சுவலி அது ஜஸ்ட் ஜும்கா தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி லேர்ன் பண்ண மாட்டேன். பட் ஆனாலும் நான் வந்து ஒரு 2000 rupees ஏர்ன் பண்ணியிருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபுல் கிளாஸே வாங்குவாங்க. என்னோடய சிஸ்டர் கூட என்னோடய அக்கா கூட சேம் ஸ்கூல். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் 2 பேருமே சேம் ஸ்கூலில் தான் ஸ்டடி பண்ணேன். ஸோ அவள் வந்து 4 year ஏஜ் கேப் இருக்காங்க. ஸோ அதனால் அவளோட கிளாஸில் எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ அப்படி தான் நிறைய எல்லாருக்குமே கொடுத்து ஃபைனலாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கொடுத்து தான் ஒரு 2000 rupees எல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 11,000 rupees இன் ஏஜ் ஆஃப் ஒரு 70 ஆகும்போது நான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியெல்லாம் இல்லை. எடிட்டிங் பண்ணி கொடுத்தா காசு கொடுப்பீங்க. இப்போ எல்லாருமே செல்ஃபாக எடிட்டிங் பண்ணுறது. ஸோ அதனால் அதெல்லாம் இல்லை. அண்ட் யூடியூப் சேனல் ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான்.
அண்ட் அகெயின் வந்து அந்த பேப்பர் ஜிம்கா கம்மல் வந்து அதுவும் ஐ மீன் இப்போ ட்ரெண்டில் இல்லை, பட் அகெயின் ஸ்டார்ட் பண்ணால் நானும் என் அக்கா கூட திங்க் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பிகாஸ் இந்த டைமில் யாரும் இந்த மாதிரி போகிறதில்ல. பட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போதும், இல்லைனா ஸ்டூடெண்ட்டே ஆகணும், இல்லை நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறது யாராக இருந்தாலும் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண போலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நல்லா செலவும் வராது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வீட்டிலே உட்காந்துட்டு பண்ணலாம். அண்ட் சோஷியல் மீடியா வழி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி, யூடியூப் யூஸ் பண்ணிலாம் செல் பண்ணலாம். ஸோ இது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா கூட தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண நான் ஏர்ன் பண்ண இந்த 2 ways உங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அது ஒன்று இல்லைன்னா ஃபேஸ்புக்கு, இல்லைன்னா அந்த பேப்பர் ஜிம்கா மேக்கிங். திஸ் வாஸ் அ குட் திங். அண்ட் என்னோடய யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் கொஞ்சம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நினைக்கிறேன். நான் பண்ண மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிகாஸ் சேனல் நீங்கள் எப்போ போகும்னு நமக்கு தெரியாது. மேபி நம்ம ஃபுல்லாக எல்லாம் மானிட்டைஸ் ஆகி கேஷ் கிடைக்கிறது முன்னாடி எல்லாம் இப்படி ஆகும். ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் டூ கைண்ட் ஆஃப் திங்ஸ். நான் இதை வீட்டில் சொல்ல மாதிரி யூடியூப்பு நீங்கள் அந்த லிங்க் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் ஃபோர்கட் பண்ணாதீங்க, அதில் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனாலும் சொல்லுங்கள். நான் வந்து எகெயின் another வீடியோ எல்லாம் பண்ணுறேன் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு அண்ட் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ஏர்ன் பண்ணதுக்கு எதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எவ்வளோலாம் கிடைப்பேன்ட்டு நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இஃப் யூ லைக். தேங்க்யூ.